வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது எல்லோர் மனசுலயும் ஒரு துணிவு பிறக்கும். ஆறுமுகனோட 12 கரங்கள்ல எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. ஏன்னா வேலை மட்டும்தான் நம்ம தனியா வச்சு வழிபடுவோம். சிலப்பதிகாரத்தோட குன்றக்குறவை எனும் பகுதியில் செவ்வேல் வழிபாடு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் மட்டுமல்ல, முருகனை பற்றிய மிக விரிவான பாடல்கள் பரிபாடலில் செவ்வேல் எனும் தலைப்பில் காணப்படுகின்றன. நீண்ட காலம் வாய்ப்பேச முடியாமல் இருந்த குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகனை மனதார வேண்டி அவனே கதியென இருந்தார். ஒரு நாள் தன் பக்தனின் வேண்டுதலை ஏற்ற குமரன், பேசுகின்ற திறமையோடு எம்மை பாடுகின்ற புலமையினையும் வழங்கினோம் என சொல்லி அவரது ஞானவேல் கொண்டு எழுதினார். பின்னர் குமரகுருபரரால் கந்தர் கலிவெண்பா இயற்றப்பட்டது. இத்தகைய சிறப்புமிக்க வேலுக்கு தனியா ஒரு தியான மண்டபம் மருதமலை அடிவாரத்துல இருக்கு. இங்கே 6 7 அடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய வேல் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வேலோட முகப்பு பகுதியில இயற்கையான வெளிச்சம் படுற மாதிரி விதானத்துல ஒரு சிறிய துவாரம் இருக்கு. இங்கே பிராணிகளால் ஏற்படும் தொல்லைகள் தீரவும் கிரக தோஷங்கள் நீங்கவும் வழிபடுகின்றனர். இங்க இருக்கிற வேலுக்கு அபிஷேகம் செஞ்சும் சிறப்பு அர்ச்சனைகளை செய்தும் வேண்டிக்கிறாங்க. நான் பல தடவை மருதமலைக்கு போயிருக்கேன். ஆனால் ரீசெண்டாக தான் இந்த வேல் கோட்டத்துக்கு நான் போனேன். என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிவைனாக இருந்தது. நாங்கள் போனது ஒரு வீக் டே அப்படிங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இல்லை. என்னோட சேர்ந்து ஒரு 6 7 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் நாங்கள் 7 பேர் மண்டபத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வாயில் கதவு சாத்தப்பட்டது. அண்ட் உள்ளே ஃபுல்லாக இருட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியல. என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலும் முருகனும் மட்டும்தான். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி விதானத்தில் ஒரு சிறிய துவாரம் இருந்தது. அதன் வழியாக வேலோட முகப்பு பகுதியில் வெளிச்சம் பட்டுச்சு. ஸோ அந்த வேல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிவைனாக இருந்தது. முருகனை வழிபட வந்தவங்க யாருமே பசியோடு போகக்கூடாதுன்றதுக்காக பிரசாதமாக புளிசாதம் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்திருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும்னு ஒருத்தரையும் சாப்பிட சொல்லி உபசரித்தாங்க. இந்த உபசரிப்பு தான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பு. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி போனவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் மருதமலை போகிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்தையும் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள்.